அடர்ந்த காட்டு பகுதியில ஆளரவமே இல்லாத மலைக்கு மேல ரொம்பவுமே செங்குத்தா இருக்கிற இந்த ஆபத்தான மலைப்பகுதிகள்ல சித்தர்கள் வாழ்ந்த மலைன்னு சொல்லப்படுற இந்த மலை தாங்க போக போறோம். இங்க இருக்கிற சித்தர்களோட உதவி இல்லாம நாம மலைக்கு மேல போக முடியாது. போற வழி எல்லாமே பாதைகள் தெரியணும்ன்றதுக்காக ஏரோ மார்க் போட்டுட்டே போக போறோம். ரொம்பவுமே செங்குத்தான இந்த மலைப்பகுதியில ஆபத்தான பயணத்தை நாம மேற்கொள்ள போறோங்க. பின்னாடி வர பக்தர்கள் அனைவருக்குமே வழி தெரியுன்றதுக்காக மலை முழுவதுமே இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுட்டு போக போறோம். ரொம்பவுமே ஆபத்தான இந்த பயணத்துல சித்தர்களால் வணங்கப்பட்ட சித்தேஸ்வரனையும் அதற்கு பக்கத்திலேயே பெருமாளோட காலடி தடத்தையும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழின் சுற்றுலா பதிவுக்காக சரவணன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்துக்குங்க. இங்கேருந்து திருப்பதி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான். இங்கே எதுக்காக வந்திருக்குன்னா பெருமாளோட பாதம் இங்கே இருக்கிற மலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெருமாள் விஷ்ணு அவதாரத்தில் வந்து பெருமாள் அவதாரம் எடுத்து வரும்பொழுது முதல்ல இந்த மலையில் தான் வந்து இறங்கினதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சித்தர்கள் வந்து இங்கே வந்து தவம் புரிஞ்சிருக்காங்க. ஸோ சித்தர்கள் வாழும் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே ஒரு சித்தேஸ்வரன் சிவன் கோயிலும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஏன் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் வரும்போது இது வரையும் தாங்க என்னால் வர முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எனக்கு வந்து வழி தெரியல. ஸோ அப்படியே நான் வந்து ரிட்டர்ன் போயிட்டேன். அதில் தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புத்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னா தடாகுன்னு ஒரு ஊர் வரும். அங்கேருந்து லெஃப்ட் சைடில் திரும்பினா அப்ளாயகுண்டில் பார்த்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் பூமியில் அவதாரம் எடுத்த பிறகு அவருக்கு திருமணமாகி அவர் திருமணம் முடிஞ்சு திருப்பதிக்கு அவர் மனைவியோட போறாரு. அப்ப இந்த இடத்துல தங்கி இருந்ததால இந்த இடத்துல அவருக்கு ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. அது வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள். சரி வாங்க, நம்ம இனிமேல் இந்த வழியாக தான் போகணும். ஏன்னா லாஸ்ட் டைமே நான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணல, வீடியோ இதோட முடிச்சாலும் வழி எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே போனேன். ஸோ இப்போ நம்ம இது கூட கண்டினியூ பண்ண போகிறோம். வாங்க என் கூடவே மேலே பெருமாள் பதத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மலைக்கு நாம தனியாக வரலங்க. போன வாட்டி நான் தனியாக வந்திருந்தேன். இந்த முறை வந்து கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நமக்கு அடிமை போல ஒருத்தர் சிக்கிறாரு. அதனால எங்கள் அக்கா பையன் தான், பேர் வந்து ஸ்ரீ நிதினிவாஸ். லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தாரு, மாமா எங்கேயாவது மலைக்கு போனால் நான் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எந்த மலைக்கு கூப்பிட்டு போகலான்னு யோசிச்சேன். சரி இங்கே கூப்பிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் இவர் வந்து கூப்பிட்டு வந்துடுங்க. வீட்டில் வந்து நாங்கள் 4 மணிக்கு கிளம்பணும். 7:30 மணிக்கு வந்து அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ மலை ஏறுவோம். மலை உச்சிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது என்னன்றதை நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம். வீட்டில் இருந்து அதிகாலை 4 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஊத்துக்கோட்டை ரீச் ஆகி அங்கிருந்து புத்தூர் போற சாலையில சூரிய உதயிக்கிறதையும் அங்க இருக்கிற ஒரு நாகலாபுரம் மலைகளையும் பார்த்துட்டு வரும்போதே ரொம்பவுமே அழகா இருந்ததுங்க. அந்த அதிகாலை வேலையில இந்த மாதிரியான இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே நாம புத்தூர் வந்து ரீச் பண்ணோம். புத்தூர்ல இருந்து திருப்பதி போற சாலையில 10 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணோன்னே தடாகுன்ற ஊர் வரும். அந்த ஊர்ல இருந்து இடது பக்கமா அப்ளாயகுண்டன்ற ஊருக்கு போறதுக்கான வழி இருக்குங்க. 9 கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணோம்னா அப்ளாயகுண்டா வந்துடலாம். அப்ளாயகுண்டால பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்கு. பெருமாளுக்கு கல்யாணமாகி அவர் திருப்பதிக்கு போற வழியில இந்த அப்ளாயகுண்டால தங்கி இருந்து போனதாக சொல்றாங்க. கோயிலுக்கு பின்புறமே ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா யோகுல பர்வதம் என்ற அழகான ஒரு மலை வந்துடும். அந்த மலை மேல இருக்கிற பெருமாள் பாதத்தையும் சித்தர்களால் வணங்கப்பட்ட சித்தீஸ்வரன் கோயிலையும் தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வழி எதுவும் இல்லாதால ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் நமக்கு பின்னாடி வரவங்களுக்குலாம் யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த முறை நம்ம பிளைட்லாம் வாங்கி வந்திருக்காங்க. அங்கங்கே ஏரோ மார்க் போட்டு போக போகிறோம். நம்ம பார்க் பண்ண இடத்துல இப்போ பார்க்கிங் எழுத போகிறேன். நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம வண்டியெலாம் பார்க் பண்ணியிருக்கோம். நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். லாஸ்ட் டைம் வரும்போது நமக்கு வழி தெரியாதால இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் இந்த வாட்டி நம்ம வந்து பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே பார்க்கிங் எழுதிட்டேன். நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டுங்க. இங்கே நிறுத்திட்டு அப்படியே இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியும். இப்போ அந்த மலையோட உச்சிக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். அது வழி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பாதை வழியாக அப்படியே போகணுங்க. அங்கே நேரம் தெரியுங்களா, ஒரு மரம் தூரத்தில் ஒரு மரம் ஒன்று தெரியுதுங்களா, அந்த மரத்தாண்ட தான் நம்ம போகணும். இந்த மரத்தாண்டம் தான் நமக்கு வழி கரெக்டாக இருக்கும்.
அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து குவாரிக்காக தோண்டி வச்சுருக்காங்க. அதனால் வழி வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. அந்த மரம் வரைக்கும் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வழி ஈஸியாக பார்க்க முடியும். நம்ம போன முறை வரும்போதே பார்த்திங்கன்னா நல்ல வெயில் டைமில் வந்தோம். பாதி தூரம் தான் நம்மளால் வந்து ஏற முடியுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சரியாக வழி தெரியல. அதில் திருப்பி ரிட்டர்ன் போயிட்டோங்க. அதில் இன்றைக்கி காலையிலே கிளம்பி வந்திருக்கோம். காலையில் வீட்டில் 4 மணிக்கு கிளம்பணும். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா சரியாக மணி ஒரு 7:30 ஆகுது. மேலே ஏறும்போது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம உச்சியில் போய்ட்டு பார்க்கலாம். நம்ம மலைக்கு போகிற வழின்னு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தாங்க ஏறி இருக்கணும். அதுக்கு மேலே ஏறி வரும்போது தான் அந்த மரத்தாண்ட வரைக்கும் போக முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், கோரிக்காக இங்கே மலையை வந்து தோண்டி இருக்காங்க. அதெல்லாம் அந்த பக்கம் வழி இல்லாதால நாம் அப்படியே இங்கே வந்து மலை மேலே ஏற போகிறோம். இந்த மலைக்கு மேலே பெருமாளோட பாதம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மலையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாமே கோரிக்காக அந்த பாருங்கள் ஃபுல்லாக தோண்டி இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது சமீபத்தில் வந்து ஒரு படம் ஒன்று வந்தது. அதில் வந்து பெருமாளோட பாட்டை வந்து ரொம்பவுமே கேவலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கேஸ்லாம் வேறு போட்டாங்க. அந்த பாட்டை வந்து அந்த படத்தில் வந்து எடுத்துட்டாங்க. ஒரு படத்தில் வந்து தப்பாக ஒரு பாட்டு வருதுன்னு எடுக்க போகுது. இவ்வளோ பெரிய மலையை வந்து இங்கே அப்படியே ஃபுல்லாக கோரிக்காக வெட்டி எடுத்துருக்காங்க. வழியே இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? உண்மையான பக்தன்னா எல்லாத்துக்குமே போராடணும். நீங்கள் எதுக்காக போராடுறீங்கன்றது எனக்கு தெரியல. இந்த மலையே அழிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் பார்க்க போனால் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இந்த மலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே போகிறதுக்கான வழியே இல்லை. யார் வந்தாலுமே ரொம்பவுமே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. பார்த்து கவனமாக வரணும். இடத்துல ரொம்பவுமே சறுக்குது. உள்ளே வந்து சின்ன கல்லோ மண்ணும் தான் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக வரணும். இவ்வளோ ஹைட்டில் இருந்து சிட்டி இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் இப்போ நம்ம. ரொம்ப கஷ்டமான விஷயம் போல இருக்குது. இது வேறு கஷ்டமான மழை போல இருக்குது. இருக்கிற மழையாச்சும் படிக்கட்டாச்சும் போட்டு வச்சுருந்தாங்க. இதில் எந்த படிக்கட்டுமே இல்லை. ஃபுல்லாக ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது. 4 கையை வச்சு சுத்தமாக முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழி தெரியறதுக்காக ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம். பக்கத்தில் சின்ன ஆரோ மார்க் மாதிரி போட போகிறோம். இதை பார்த்து தான் கட்சியாக நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், கரெக்டாக வந்திருக்கோம்னு சொல்கிறதுக்காக. நீங்களும் இந்த பெயிண்ட் ஆரோ மார்க்கை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போடுறோம். இந்த வழியில் தான் ஏறணுன்றதுக்காக அந்த மாதிரி போடுறோம். பார்த்தீங்கன்னா நாய் நண்பர் நம்ம கூட இருக்காங்க. ஹை பா, இப்படி வா. நம்ம மலையடி வரோம். அங்கேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து இது வழியாக தான் நம்ம மேலே ஏறி வரணும். ஆனால் வழியில் பார்த்தீங்கன்னா குவாரிக்காக நிறைய தோண்டி இருக்கிறதால இந்த பக்கம் வழி கிடையாது. அதில் நம்ம அந்த பக்கமாக சுற்றிட்டு வந்தோம். சுற்றிட்டு இதுக்கு மேலே வரைக்கும் வந்திருக்கோம். இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இங்கே ஒரு ஏரோ மார்க் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த பாதையில் தான் நம்ம போகணும். நான் போகிற வழி எல்லாமே ஏரோ மார்க் போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெயிண்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஏரோ மார்க் போட்டுகிட்டே நம்ம இப்போ மேலே போக போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வரும்போது அந்த மரத்தில் தாங்க அடையாளம் வச்சு வந்தேன்.
அந்த மரத்தாண்ட வரைக்கும் வந்துட்டுனா அதுக்கப்புறமா நமக்கு போகிற பாதை வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த மரத்துக்கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். நாய் நாய் வழி தெரியணுன்றதுக்காக இன்னொரு 6 மார்க். நினச்சிங்கன்னா பயப்படாமல் வாங்க. ஏன்னா நாங்கள் வழி ஃபுல்லாகவே வந்து ஏற மார்க் போட்டுட்டு போகிறோம். எங்களை மாதிரி பின்னாடி வர யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏற மார்க்கே போட்டுட்டு போகிறோங்க. இந்த பாதையிலுமே பாருங்கள் எவ்வளோ அப்படியே கரடு மூடாக இருக்குன்னு. சின்ன சின்ன கல் இருக்குங்க கீழே. கொஞ்சம் நம்ம கவனம் சிதறி கால் வச்சா கூட கண்டிப்பாக சறுக்கி விட்டுரும். ஏன்னா பொடி பொடி மண்ணும் சின்ன சின்ன கூழங்கள் மாதிரியும் தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பக்தர்கள் வரதில்லை. அதெல்லாம் வந்து இந்த வழி எல்லாமே இந்த மாதிரி புதர் மண்டி போயிடுச்சு. நம்ம கடைசி முறை வரும்போது இங்கெல்லாம் வந்து நமக்கு வழியே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஸோ அதனால் இங்கே இருக்கிற இந்த பாறையிலையும் வந்து ஒரு ஏற மார்க் போடலான்னு இருக்குங்க. பச்சை கலரில் ஏன் நான் ஏற மார்க் போகிறேன்னா, பெருமாளுக்கு வந்து உகந்த நிறம் பச்சை. அதெல்லாங்க நான் இன்றைக்கி பச்சை கலரில் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து இந்த ஏற மார்க் போட்டுட்ருக்கேன். ஓகே போலாமா? பாதெல்லாம் ரொம்ப கரடு முரடாக இருக்குது. எப்படி ஏறுறதுன்னே தெரில. கொஞ்சம் இந்த கோயிலை ஃபேமஸ், இந்த பெருமாள் காலடி ஃபேமஸ் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு வந்துடலாம் சூப்பராக. இங்கே ஏதாச்சும் ஒரு ரோடு போடுவாங்க, இல்லை ரோலர் கோஸ்டர் ஏதாச்சும் பண்ணுவாங்க. கஷ்டமே படக்கூடாது. இந்த ஏர மார்க் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கரெக்டாக மலைக்கு போயிடலாம். ஏன்னா நாங்களும் இந்த ஏர மார்க் போட்டு தான் மலைக்கு போகிறோம். இந்த இடத்துல ஏர மார்க் போட்டாச்சு. வாங்க போகிற பயணத்தில் இன்னும் ஏர மார்க் போட்டுனே போகலாம். இது இருக்கிறது ரொம்ப கஷ்டமான பாதையாக இருக்குது. ஒட்டுன்னு வழிக்கு விட்டுருது, அதான் மேட்ரு. இங்கே இன்னும் அந்த மலைலாம் ஒரே நீட்டாக இருக்குது. அதெல்லாம் எப்படி ஏற போகிறோன்னே தெரில. வாங்க ஏறுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே ஏறி வந்த வழி பார்த்தீங்கன்னா இந்த வழி தான் மேலே வந்திருக்கோம். அப்படியே இந்த பக்கம் ஒரு பாதை பிரியுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாதை பிரியுதுங்க. நம்ம போக போகிறது வந்து இந்த நேராக இருக்கிற பாதை வழியாக தான். இந்த பக்கம் கிடையாது. இங்கே அதுக்காக வந்து ஒரு ஏற மார்க் ஒன்று இது நேராக போடுறேன்.
ரொம்ப கரடு முரடாக இருக்குது. அப்படியே மேலே ஏறி ஏற பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தாங்க போயிட்டுருக்கு. ஏன் நம்ம போகணும் மேலே போயிட்டு ஒரு 1/2 மார்க். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து வந்து இந்த ரூட்டில் வரோம். இப்போ இப்படி மலை ஏறணும். இங்கே ஒரு 1/2 மார்க் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகினது. அப்புறம் கைன் மாஸ்டரில் பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர் போட்டிருக்காங்க 29. ஸோ அப்போ மேலே வரைக்கும் ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம 29வது இடத்துல இருக்கோம். இன்னும் கொஞ்சம் முன்னேறி நம்ம முதல் இடத்துக்கு வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு ஏரோ மார்க் ஒன்று போட்டிருக்கோம். அப்படியே நமக்கு பின்னாடி பக்கம் பாருங்களேன், அழகான அந்த திருப்பதி மலையை வந்து சூப்பராக பார்க்க முடியுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்க திருப்பதி மலையை பாருங்கள். இங்கேருந்து பார்த்துக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் காலை வேலையில். இப்போ மணி 8 ஆகுது. அங்கே ஃபுல்லாக வந்து மேகமூட்டமாக இருக்குங்க. நாங்கள் வர வழியெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சதால் இன்னும் சூரியன் வந்து வெளியில் வரல. ஸோ அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னும் மலையோட உச்சிக்கு போனால் இதை விட சூப்பராக ஒரு வியூ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து முள்ள மன்றிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் காட்டு எருமைகளும் அதிகமாக இந்த இடத்துல சுத்தம்னு சொல்லியிருக்காங்க. நாம் கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஏன்னா இந்த பாதையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்குங்க. கொஞ்சம் கால் நம்ம கவனமின்றி வச்சா கூட நம்மளை பெரட்டி விட்றோம். நம்ம காலுக்கு அடிப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ கவனமாக போகலாம் வாங்க. போட்டுக்கலாம். ஃபாலோ பண்ணினே போனீங்கன்னா நாங்கள் சொல்கிற ரூட்டு கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. பட் வேறு ரூட்லலாம் போனீங்கன்னா ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. அப்படியே சரிவாக இருக்குது. மலைக்கு இருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம். ஃபுல்லாக கீழேருந்து இப்போ ஒரு மீடியம் லெவல் போயிருக்கோம். இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ நம்ம போகிறது அங்கே இருக்கிற மலையா இல்லைனா இது பக்கத்தில் இருக்கிற மலையான்னு சரியாக தெரியலங்க. இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பெருமாளோட பாதம் இருக்குன்னு தெரியல. நம்ம மலையை சுற்றி அப்படியே ஏறி போக வேண்டியது தான். சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். சரி போங்க அப்படி. இன்னும் மலை பார்த்தீங்கன்னா இது போல் ஏறிட்டே இருக்குங்க. இருக்க செங்குத்தாக தான் ஏறி போகுது. அப்படியே வளைஞ்சி தாங்க போகுது. அதாவது இந்த மலையோட ஓரமாக அந்த மலை ஓரமாகவே இந்த வழி வந்து போயிட்டுருக்கு. நம்ம நினைக்குமா இந்த மலைக்கு நடுவில் இருக்கிற அங்கே தான் போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரி அங்கே போய் பார்க்கலாம். அங்கே தான் நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா மரங்களே கிடையாது, வெட்ட வெளியாக இருக்குது. வெயில் இல்லாததால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னும் எடுத்துகிட்டு வந்த தண்ணியில் கொஞ்சம் கூட அங்கே குடிக்கல. ஏன்னா தண்ணி தாகமே எடுக்கலை. சரி அது மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம். இந்த கீழே கல் இருக்குவா. இந்த கீழே பாதியில் பாருங்கள் கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன கல். ஸோ நம்ம கவனமாக ஏறணும். இல்லைனாக்கா நமக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பாருங்கள், மழை பெஞ்சுன்னா தண்ணி இது வழியாக தான் கீழே இறங்கி ஓடிடும் போல். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் அரிப்பு இருக்குது பாருங்கள். இப்படியே இந்த பக்கமாக கீழே இறங்கி மலைக்கு கீழே வரைக்கும் போகுது. ஸோ இந்த வழியாக நம்ம போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். கொஞ்சம் கஷ்டமான பாதை தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா குழி மாதிரி கொண்டு போயிருக்கு. ஓரம் வச்சுன்னு வச்சுக்கோ.
ம். செம்ம வியூ. அப்பா இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் கால்வாசி கூட ஏறல, அதுக்குள்ளே வியூவை பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குன்னு. நம்ம திருப்பதி மலை இப்போ நம்ம காட்டுறது இவ்வளோ தூரம் போகணும் இன்னும். ஆ எதுக்கு மேலே இப்படியா? இந்த பக்கம் போகணுமா? இது மேலே மேலே நம்ம ஏரி வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கு பாருங்கள், அடிவாரம். அந்த இடத்துல வந்து நம்ம ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஜூம் பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு. ஃபோனில் வந்து அந்தளவுக்கு தெரிலங்க ஜூமாக. அங்கேருந்து தான் நம்ம ஏரி வந்திருக்கோம். இது ஏரி வர்றதுக்கான அந்த வழியை பாருங்கள். இந்த பக்கமாக அப்படி சுற்றிட்டு அந்த மலை மேலே அப்படியே மலை ஒட்டுலேயே வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறணுங்க. ஒத்தடி பாதை மாதிரி தெரியுதுங்களா? அந்த உச்சி வரைக்கும் போகணும். அதுக்கப்புறமா வந்து பாதை எங்கே இருக்குன்னு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். இங்கே மலைக்காக அந்த குவாரிலாம் தோண்டினதில் பாதையிலே ரொம்ப சுத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக வந்து அந்த தோண்டி 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 வச்சு மலையிலே அழிச்சிருக்காங்க. அதில் மேலே போகிறதுக்கு சரியான பாதைகள் இல்லை. நாம் தான் பாதையில் வந்து உருவாக்கி போகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஏரோ மார்க் போட்டுகிட்டே போகிறோம். பின்னாடி நீங்கள் வரவங்களுக்குலாம் ரொம்ப கொஞ்சம் யூஸ் ஆகுன்றதுக்காக தான். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கூட ஏரி எப்படியோ உழுந்து வாரி வந்துட்டோம். இதில் எப்படி ஏற போகிறோம்னு தெரில. வீடியோவில் வேணால் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கலாம், பட் நிஜத்தில் வந்து பாருங்கள் செம்ம அட்வென்ச்சராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு ஏரோ மார்க் போடுறோம், அதுலேருந்து ஏறி போகணும். இப்போ சப்போஸ் ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் அவ்வளோதான், சுத்தமாக இடம் இல்லை. கொஞ்சம் சாதாரண கீழே தாங்க நம்ம வேணும்னு சொல்லுவாங்களா, அவ்வளோதாங்க. நம்ம ஏறி வந்த பாதை இதோட முடிஞ்சுங்க. அங்கேருந்து நம்ம இது வழியாக தான் மேலே ஏறி போகணும். ஸோ இங்கே நான் ஒரு ஏரோ மார்க் ஒன்று போட்டிருக்கேன். இது வழியாக இப்போ மேலே ஏற ஆரம்பிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாங்க, மண் சரிவு ஏற்பட்டிருக்கு, கால் வந்து சரிக்கிற வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக. இங்கே ஒரு ஏரோ மார்க் போடுறோம். நாம தான் கொஞ்சம் கவனமாகவே மூச்சு வாங்கிச்சிட்டுக்கே. பார்ப்போம் அப்படியே முன்னாடி போய். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதையே இல்லை, எப்படி போகிறதுன்னே தெரில. எப்படி இருந்தாலும் நீங்கள் மேலே ஏறுறது தான் ஒரு முடிவாக இருக்கிறோம். பார்ப்போம் எப்படி ஏறுறோம். இந்த பாதையில் ஏறுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி மலை வரைக்கும் ஏறி வந்துட்டோம். வந்த உடனே இந்த மாதிரியான ஒரு சரிவான மலை ஒன்று இருக்குங்க. இதிலிருந்து நம்ம எந்த பக்கம் போகணும்னு தெரில. ஆப்போசிட்டில் ஒரு சின்ன வழி போகுது, அது வழியாக மலைக்கு ஏறணுமா இல்லை இது பின்னாடியே மேலே ஏறணுமான்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேங்க. இப்போ நம்ம ஒரு அடர்ந்த இடத்துல தாங்க இருக்கிறோம். நம்மளை சுற்றியுமே இந்த மாதிரி மலைகளாக இருக்குது, ஆனால் பாதையே இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் முக்கால்வாசி தூரம் ஏறி வந்துட்டோம். இது வழியெல்லாம் ஏறி வந்தோங்க. இந்த மரத்தில் தான் உள்ளே பூந்து இந்த பக்கம் தான் லைட்டாக வழி போகிற மாதிரி தெரியுது. இது மேலே ஏறி போனால் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். சரி, ஒரு அது வரைக்கும் உச்சி வரைக்கும் ஏறி பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் அந்த இடத்துல ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அது வரைக்கும் நல்ல வேலை ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை பிடிச்சி அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறோம்.
பாதை இன்னமும் இது மேலே தாங்க போகுது. அநேகமாக அந்த மலையோட உச்சியில் தான் பெருமாளோட பாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். என் பையன் கூட்டு போய் அது மாதிரி கீச்சி எடுத்துன்னு வந்துட்டேன்னு உங்கள் அவா கண்டிப்பாக சொல்லும். இதுனாது இது ஒன்றுமே இல்லை. இது அவா திட்டுவாங்க, அவனை கூட்டு போதாங்களாம் கேட்டியா மாட்டு மாடிலாம், நீ தான் போகிற, அவனையும் கூட்டு போய் அங்கே எடுக்கிறேன். ஃபுல்லாக இருக்கிறதுலே பெரிய மலையாக இருக்குது இது. மழை பெருசு இல்லை, வழி இல்லை வரத்துக்கு நம்மளுக்கு, அதான் மேட்ரே. சரினா வழி இல்லை. இங்கே ஒரு ஏரம் இருக்கு போட்டுக்கிறான் பாரு. அவங்க முதல்ல வந்து அந்த பாறைக்கு வந்தோம் பார்த்தியா, அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு வழி நம்ம பார்க்கல. நம்ம இந்த வழியாக வந்துட்டோம். அந்த 33 வந்துச்சுல, நாங்கள் வேற போய் பார்த்தோம். அந்த வரைக்கும் மேலே ஏறது தூரம் ஏற்றாங்க. உச்சியில் ஏறி பார்த்து வருது. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான மலையாக இருக்குது. இந்த மலைக்கு வந்து பாருங்கள், செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. எப்படி ஏறுறதுன்னு கூட தெரியல. காலெலாம் ஃபுல்லாக வழுக்குது. நானே வழுக்கில் மீறி ஏறிட்டுருக்கேன். என்னால் ஏற முடியல. எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி பெருமாளோட பாதத்தை பார்க்குறேன் அப்படின்ற முடிவில் ஏறுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சி போன மலை ஒன்று இருக்குது, மரம் ஒன்று இருக்குது. பெருமாள் எங்கே இருக்கீங்க? ஏறி இருக்கிற ரொம்ப கடுமையான மலையாக இருக்குது இது. இவ்வளோ அடர்த்தியான மரம் இருக்குங்க. இது கீழே நம்ம இப்படி தவழ்ந்து தான் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் 2 காலை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. 2 காலும் 2 கையும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மலைக்கு மேலே உங்களால் ஏறி வர முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான மலைங்க இருக்கிறதுலையே. இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ சாஞ்சி இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே புகுந்து தான் இப்போ இந்த மலைக்கு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3/4 தூரம் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். பாதைன்றது இங்கே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குதுங்க. கீழே பாருங்கள், அந்த நெட்டு ஃபுல்லாக நம்ம அங்கே வந்து ஏறி வரோம். ஒரே நெட்டு தான். பாதைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. எங்களால் உண்மையிலேயே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏற வேண்டிய மலை இன்னும் நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போது இன்னும் ஏறாமல் இங்கே தான் இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது மலைன்னு தெரியல. பாதை இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நம்ம மலைக்கு மேலே ஏறி போகலாம் வாங்க. பார்க்குறது தான் சின்னதாக இருக்கும். ஃபுல்லாக ஜூம் பண்ணியிருக்கேன். ஒரிஜினலாக பாருங்கள், ரொம்ப கஷ்டம், வழி இல்லாமல் இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் இப்போ ஒரு வழி கிடச்சிது. ஏப்பா என்ன போகணும். ஏமாம்மா இதெல்லாம் ஃபுல் வீடியோ எடுத்து போட்டா 1 ஹவர் 2 ஹவர் வராது. பாதி எடுக்கல, நம்மளுக்கு வழி தெரிலன்றதுனால. மழை பெஞ்சா ரொம்ப மோசமாயிட்டு இருக்கோம். நம்ம இடம் இருக்கும்னு நினச்சி வந்திருப்போம். மழை பெஞ்சா கூட இங்கேனா 10 நிமிஷம் ஏது 10 நிமிஷம் பார்த்தீங்களா, இடமே காலியாக இருக்குது, எதுவுமே இல்லாத. ரூட்டை மிஸ் பண்ணிட்டுமா? இங்கே போகுது. மழையோட முக்கால்வாசி கொண்டோன்னு நினைக்கிறேன். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு வந்து முக்கால்வாசி தூரம் ஏறி வந்துட்டோங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மலை தான் இருக்குது. அப்படியே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மலையானதை நம்ம இப்போ மேலே ஏறணும். இன்னும் ஒரு ஏற்றம் ஏறணும்னா பெருமாளோட பாதத்தை பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம ஏறி வந்த பாதை எல்லாமே ரொம்பவுமே கடினமாக இருக்குங்க. பாருங்க, என்னை சுற்றியுமே முழுக்க காடு தான். இதை பாதைகள் கண்டுபிடிச்சி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஒரு இடத்துல அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அங்கேயும் அங்கே சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப டேஞ்சரான இந்த மலை. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு குரூப்போட வாங்க. நான் எல்லா வெளியிலையும் சொல்கிறது தான், வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 பேர் அதுக்கு மேற்பட்டவங்க வாங்க. தனியாக மட்டும் வந்துடுங்க. தனியாக வந்தீங்க உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதனால் யாராவது 2 பேரையோ 3 பேரையோ கூட்டிகிட்டு இந்த மலைக்கு வாங்க. சரிப்பா, அது பார்த்தீங்கன்னா நேராக போய் சாப்பாடு போகிறேன். வா, நான் சாப்பாடு உடம்பு வச்சுருக்கேன். இட்லியை கொலை எப்படியா எல்லாம் போட்டுட்ருக்கோம். இது நேராக தாங்க போகணும். இன்னும் இந்த மலையோட உச்சி வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நோக்கி தான் இப்போ பாதை போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, பாதனே கிடையாது, நம்மளா கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த உச்சிக்கு போனோன்னா அந்த மலையோட உச்சியில் பெருமாள் பாதம் இருக்கணும். போகிற போல் ஆரோ மார்க் போட்டுன்னு போகிறோம். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, போங்க மேலே போனதுக்கு தான். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காற்று அடிக்குது. ஒரு அருவி கொட்டுற மாதிரி எவ்வளோ சவுண்டு வருது கேளுங்க. மலையோட உச்சிக்கு வந்துடுங்க. கிட்டத்தட்ட மலை வந்து அங்கே தான் இருக்குது. மலையை வந்து பார்த்தாச்சு. மலையை வந்து பார்த்தாச்சு. ஆனால் அதுக்கு போகிற வழி தான் எங்களுக்கு இன்னும் இங்கே வந்து சரியாக தெரியல. ஏன்னா இந்த பக்கம் போகணுமா இல்லை அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு சரியாக தெரியல. ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம் மலையோட உச்சியை. இங்கே இருக்கிற அந்த நேச்சுரல் காற்றோட சவுண்டை கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அருவி இருந்துச்சுன்னா அதுதான். இவ்வளோ மலை உச்சிலையும் நம்ம ஆளுங்களுக்கு பாருங்கள், அவன் வந்து அவன் பேரையும் அவன் லவர் பேரையும் எழுதி வச்சுருக்கான். அது பக்கத்துலேயே இன்னொருத்தனும் எழுதியிருக்கான். இந்த மரத்துக்கு பின்னாடியே ஒரு பேர் இருக்குங்க. நம்ம ஆளுங்க ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இருக்கிற நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். அவங்க லவர் பேர், அவங்க ஆள் பேர் ஏதோ ஒன்று இந்த மலை இருக்குது. கொஞ்சம் ஒரே ஒரு ஆரம் மார்க் கொடுக்குறாங்க, அது பெரிய விஷயம். ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மலை உச்சி வந்துட்டோம். சின்ன ஒரு கோயில் ஒன்று தெரியுதுங்க. அது எந்த கோயிலுன்னு கிட்ட போய் பார்க்கலாம். ஆனால் நம்ம மலையை வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேரில் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. எப்படி தான் இந்த பேரில் மேலே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. கோவில் ஒர்க்கு. ஒரு விநாயகர் கோவில். ஃபைனலாக நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகரோட சன்னதி இருக்குங்க. சரி, விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே நமக்கு பின்னாடி தான் அந்த மலை இருக்குது. இந்த மலையில் தான் ஏற போகிறோம். இந்த மலை ஏறிட்டோன்னா அங்கே இருக்கிற சிவனையும் பெருமாள் பாதத்தையும் தரிசனம் பண்ணலாம். இந்த மலையோட உச்சிக்கு வரதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டோங்க. பாதி தூரத்தில் வழி தெரியல. அதுக்கப்புறம் வழி கண்டுபிடிச்சி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் இங்கே மேலே வந்து அந்த விநாயகரை பார்த்த உடனே அந்த கஷ்டம்லாம் வந்து போயிடுச்சு. நமக்கு பின்னாடியே பாருங்கள், அங்கே ஒரு கோயில் தெரியுதுங்களா? அது வந்து சித்தேஸ்வரன் கோயில். அங்கே வந்து சிவபெருமான் இருக்கார். ஸோ அவரை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அவரை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெருமாளோட பாதத்தையும் பார்க்கலாம். நம்ம மலையோட உச்சிக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முருகப்பெருமான் இருக்கார். ரொம்ப அழகாக இருக்காருங்க. அந்த முருகப்பெருமானையும் பார்க்குறோம். இவரையும் வழிபடிட்டு அதுக்கப்புறமா மேலே போயிட்டு அப்பாவையும் மாமாவையும் பார்க்கலாம்.
இப்போ நம்ம சிவபெருமானை தேடி தாங்க போகிறோம். இந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். ஸோ இது மேலே ஏறிட்டோம்னா அங்கே சிவபெருமானை பார்த்துடலாம். அப்படியே பெருமாளோட பாதத்தையும் நம்ம பார்க்கலாம். தண்ணி வந்து நிறைய இருக்கு. ஸோ இங்கேயும் எல்லாம் மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். நாம சிவபெருமானியை பார்க்க போறோம். நம்மளை சுத்தி இருக்கிற வியூ பாருங்க, சரியான வியூங்க. காத்துங்க செம்மையா அட்டகாசமா அடிக்குது. நான் பேசுறது கூட உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, ஏன்னா காத்து வந்து அவ்வளோ காத்துங்க. பேக்ல அப்படியே பறக்குது இங்க இருந்து. சரியான காத்து, செம்ம சூப்பரான வியூங்க இது. இங்க இருந்து வர சுத்தியுமே நம்மளை சுத்தியுமே மலைங்களா தான் இருக்கும். நமக்கு பின்னாடி அப்படியே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அதுதான் திருப்பதி மலை. ஸோ திருப்பதி மலை அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் பாதம் இருக்கு. இங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்கு. மலையோட உச்சிக்கு வந்துட்டு சிவபெருமானியை இப்போ நம்ம பார்க்க போறோங்க. இங்கே சரியான காத்தடிக்குது. மேலே 2 ஷீட்லாம் பாருங்க, அப்படியே பறக்குது. இவ்வளோ மலை மேலே ஏறி வந்து இந்த செட்லாம் போட்டுருக்காங்க. உண்மையிலேயே அவங்கள வந்து நம்ம பாராட்டணும். உள்ள சிவபெருமான் சித்தேஸ்வரர் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாருங்க, நாகாபரணத்தோட. ரொம்பவுமே ஒரு அற்புதமான காட்சி, சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த மலைக்கு மேலே ஏறி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். ஆனால் மேலே ஏறி வந்து இந்த சிவபெருமானை பார்க்கும்போது நமக்கு அந்த கஷ்டம் எல்லாமே தெரியல. ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கு. இங்கே காற்று சரியான காற்று. நான் பேசுறதுக்கு கேட்குது வாய்ப்பு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, ஓம் நம சிவாய. ஓம் உலகெல்லாம் தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்நெலிவேடியன், அழகில் சோதியன் பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்க்கை வணங்குவான். ஓம் நம சிவாய. நம்ம உட்கார்ந்து இருக்கிற சிவனோட கோயிலுங்க. அவர் பார்வை பார்த்தீங்கன்னா இப்படிதான் பார்த்த மாதிரி, எதிர்க்க பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அது எதிர்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பதி அந்த திருமலையும் இருக்கு. ஸோ பெருமாள் அங்கேருந்து சிவபெருமானை வழிபடுற மாதிரியே இருக்குங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து மூத்த கடவுள், உலகையே வந்து ஒரே கடவுள் அப்படி சொல்லுவாங்க. சிவபெருமான் அவர் மீறின சக்தி எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் பெருமாள் வந்து அங்கேருந்து இந்த சிவனை பார்த்து வழிபடுற போலவே இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பு. இப்போ மலையோட உச்சியில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். அப்படியே வந்து பாருங்க, இந்த மலை உச்சியில் விட்டேன் அவனுடைய கல்வெட்டை வந்து இங்கே ரொம்ப அப்படியே குறிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக எழுதப்பட வேண்டிய ஒரு காதல் நினைக்கிறேன். அறிவே கிடையாதா ஏன் இந்த மாதிரி மலையெல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதுது அப்படின்னு கடவுளை மனப்பூர்வ வேண்டுது. ஆனால் கடைசியாக பெருமாள் பாதத்தையும் பார்த்துட்டாங்க. சிவன் கோயில் பெருமாள் பாதம் இருக்கு. சொல்றாங்கன்னா இங்க பாருங்க, இந்த காலோட அந்த வளைவு பாருங்க. இந்த வளைவும் முன்னாடி நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம வளைவுலையும் இருக்கு. ஸோ 2 பக்கமும் இருக்கு. அவர் வந்து இடது கால அங்கேயும் வலது காலையும் இந்த பக்கம் வச்சு இறங்கியிருக்காரு. அதாவது அவர் மகாவிஷ்ணு பெருமளவோட இருக்கும்போது இந்த மலையில தான் முதல்ல வந்து இறங்கினதா சொல்றாங்க. இங்க இருந்து தான் அவர் திருப்பதி போயிருக்காருங்க. ஸோ நம்ம பெருமாள் பாதத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, இவ்வளோ ஆன் பண்ணுவீங்க. நம்ம மலையோட உச்சிக்கு வந்து சாமிலாம் வணங்கியாச்சுங்க. அப்படியே பெருமாள் பாதத்தையும் பார்த்துட்டோம். கீழே இருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா டிஃபன் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா திருப்பி நம்ம கீழே இருந்ததுக்கு மதியம் ஆகிடும். அதில் டிஃபன் வாங்கிட்டு வந்ததில் இட்லி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் மேலே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்றது முன்னாடி நம்ம மலை அடிவாரத்துலேருந்து இந்த பைரவருங்க நம்ம கூடவே வந்தாப்புல மலை உச்சிக்கு வந்த வரைக்கும் கூட இருந்தார். இப்போ சாமி கூப்பிட்டு உட்காரும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு முதல்ல நம்ம டிஃபன் வச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நம்ம மலை ஏற ஆரம்பித்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோங்க. ஆனால் இங்கே வந்து சேர்ந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. 3 மணி நேரம் நம்ம வந்து மலையேற்றம் ஏறணும். ஏன்னா நடுவில் நிறைய வழி தெரியாமல் கஷ்டப்பட்டோங்க. ஆனால் 3 மணி நேரம் கழிச்சு ஏறி வந்தாலும் இங்கே நம்ம சிவனையும் பெருமாள் பாதத்தையும் நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணோம். வாங்கிட்டு வந்த டிஃபனையும் நம்ம சாப்பிட்டோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த அழகான வியூவையும் நம்ம பார்த்தோம். அப்படியே நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மலையில் ஒரு கொப்பரை ஒன்று வச்சுருக்காங்க. தீபம் ஏற்றுவாங்க போலங்க, பௌர்ணமி விசேஷனில் அந்த கார்த்திகை தீபத்துலாம்.
அந்த பெரிய மலை இதை விட ஒரு பெரிய மலை பின்னாடி அங்கே தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து மலையிலேருந்து நம்ம இறங்க போகிறோம். இறங்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஏறதை விட இறக்கம் வந்து கஷ்டமாக இருக்குங்க. அதாவது மலை ஏறதை விட மலையிலேருந்து இறங்குறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா பாதங்கள் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக வைக்கணும். கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக வச்சா கூட அது நம்மளை வந்து பெரட்டி விட்டுரும். ஏன்னா இந்த மலை வந்து ரொம்பவுமே டேஞ்சரான மலைங்க. ஸோ கீழே இறங்கிட்டு எவ்வளோ நேரத்தில் இந்த மலையிலேருந்து இறங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அந்த மலையோட உச்சிக்கு தாங்க போயிருந்தோம். மேலே சிவனும் பெருமாள் பாதமும் பார்த்தோம். ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆச்சு. திருப்பி நாங்கள் இறங்கும் போது 2 மணி நேரம் ஆச்சுங்க இறங்கி வரதுக்கு. இப்போ அடிவாரத்தில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வண்டி விட்டதை நம்ம பார்க்க முடியும். இங்கேருந்து நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் இந்த மலைக்கு வரும்போது தனியாக மட்டும் வராதீங்க, ஒரு குரூப்பாக வாங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா போகிற இடத்துல நிறைய இடத்துல பாதைகள் இல்லாமல் இருக்குது. நாம தான் வழி கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.